recipes. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு ஸ்நாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். உங்க வீட்ல இருக்க சின்ன பசங்க புதுசா ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பர்ட்னெஸ் கட்லெட்டை செஞ்சு கொடுங்க. இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுல நம்ம பன்னீர் ஆட் பண்றோம். பன்னீர்ல புரோட்டீன் அதிகமாவே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நம்ம பிரசன்டபிளா செஞ்சு கொடுக்கும் போது உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்ப வாங்க இதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். 3 பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். இதை ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணது, 100 கிராம் பன்னீர், கொஞ்சமா கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சாட் மசாலா, உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமா மசாலா எடுத்து பால் ஷேப்புக்கு பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கையில வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணணும். ஓரத்தை லைட்டா எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கப் ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி எல்லா மசாலாலையும் நம்ம செஞ்சு வச்சிடலாம். இப்போ 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவுல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃபிளவர் கூட நீங்க ஆட் பண்ணலாம். கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணும்போது இன்னுமே மொறுமொறுப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு கிடைக்கும். நான் 200 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சம் சேமியாவை மட்டும் ஒரு பவுல்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு இதை கிரஷ் பண்ணிக்கோங்க. நீங்க மொத்தமா எல்லா சேமியாவையும் ஒன்னா எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்கும், நம்மளுக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்காது. சோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சு வச்சிருக்க மசாலாவை மைதால டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைடும் மைதா ஒட்டணும், அந்த மாதிரி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சேமியால டிப் பண்ணும். எல்லா சைடும் சேமியா நல்லா ஒட்டி இருக்கணும், அந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் மைதா அண்ட் சேமியால டிப் பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதோ நம்ம செஞ்சு வச்சிருக்க பர்ட்னெஸ் கட்லெட்டை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு தடவைக்கு 3 இல்லைன்னா 4 போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். சேமியா நல்லா பிரவுன் கலரா ஆகுற வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கட்லெட் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். பர்ட்னெஸ் கட்லெட்டை டெக்கரேட் பண்றதுக்காக நான் பன்னீர்லயே இந்த மாதிரி சின்ன சின்னதா எக்ஸும் பேர்டும் செஞ்சிருக்கேன். இதுக்கு மேல புதினாவும் ஆட் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளோட பர்ட்னெஸ் கட்லெட் எவ்வளவு சூப்பரா வந்திருக்குல்ல. இந்த பர்ட்னெஸ் கட்லெட்க்கு சைட் டிஷ்ஷா நம்ம டொமேட்டோ கெச்சப், மயோனைஸ் அப்படி இல்லைன்னா சட்னி கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அண்ட் டொமேட்டோ கெச்சப், மயோனைஸ் எப்படி செய்யணும்ன்ற வீடியோவை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். அதோட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க.
மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபயர் அண்ட் டைஸ்.